இயேசு கிறிஸ்துவின் சகோதரராகி இருக்கிற உங்களுக்கு நான் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுறதுக்கு இல்ல, ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்றதுக்கு ஒரு 2, 3 டிப்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகே. முதல் டிப்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம பரலோக யாத்திரையில ஓகேவா, இதுல நம்ம சக்சஸ்ஃபுல்லா சென்றடையணும்னா தேவையான ஃபர்ஸ்ட் 3 விஷயம். முதல்ல உங்களுக்கு பயம் இருக்கணும். தேவ பயம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஓகேவா. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ உங்களுக்கு அந்த தேவ பயம் இருக்கணும். ஓகேவா. அப்போ 2வது கீழ்ப்படிதல் இருக்கணும். ஓகேவா. கீழ்ப்படிதல் ரொம்ப 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 முக்கியம். நம்ம எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும், எல்லாருக்கும் கீழ்ப்படியணும், ஒவ்வொரு காரியங்களுக்கும் எல்லா விஷயத்துக்குமே நம்ம கீழ்ப்படியணும். ஓகேவா. ஏசப்பா என்ன சொல்றாரு, அவர்கிட்ட அன்பா இருக்கிறோன்னா நம்ம அதை எதனால காமிப்போம்? ஓகே, அவருக்கு கீழ்ப்படுகிறனால தானே, அவருடைய வசனத்தை கை கொள்றனால தானே நம்ம அவரிடத்துல அன்பா இருக்கிறத காட்ட முடியும் அப்படின்னு அழகா 1 யோவான்ல சொல்லியிருக்கு. ஓகேவா. 2வது நம்மளுடைய லைஃப்ல, அதாவது சக்சஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்றதுக்கு நமக்கு 2வது என்ன வேணும்னா கீழ்ப்படிதல் வேணும். முதல்ல பயம் வேணும், 2வது கீழ்ப்படிதல் வேணும், 3வது தேவனை அறிகிற அறிவு இருக்கணும். ஓகே, நாலேஜ். ஓகே, நம்ம ஹெவன்லி காட், பரலோக பிதாவை அறிஞ்சு கொள்றதுக்கு உண்டான அந்த ஒரு விஷயம் இருக்கணும். ஓகே, அவர் அறியறதுக்கு வேணும். அப்போ அவர் அறியறதுக்குன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். எல்லாத்தையும் இழக்கணும்னா அப்போ அங்கிளோ அண்ணாவோ ஓட்டவர். ஓகே, அப்போ வந்து எல்லாத்தையும் வித்துடணுமா, எதுவும் எங்கள் கூட இருக்காதா கேட்டால் இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் தேவனை அறிஞ்சுக்கணும்னா உங்களுக்குள்ளே இருந்தோ கூட இருந்தோ இல்லை உங்களில் இருக்கிற எதுவோ போனாலோ இல்லை அது நிலை குலைந்தாலோ நீங்கள் அதை குறித்து கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பொருள். அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா. நான் புடமிடப்பட்ட பின் பொண்ணா விளங்குவேன்னு யோபு சொல்கிறார் இல்லையா. அவர் வந்து சரீரம் முழுக்க வேதனைப்பட்டிருந்தாலும் அவருடைய விசுவாசத்தை ஒன்றுமே பண்ண முடியல பாருங்களேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி, ஏன்னா அவருக்கு வந்து தேவன் அறிஞ்சிருக்காரு இல்லையா, அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு யோபு. அப்போ நீங்களும் நானும் நம்ம சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ணணும்னா அவரை தெரிஞ்சு வச்சிருக்கணும். தேவனை அறிகிற அறிவு அவர் அறிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒருத்தர் பார்க்கும்போது புதிய பாடல பவுலுங்கிற நபர் பார்க்கும்போது அவர் எல்லாத்தையும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம்னு எண்ணுகிறேன், எல்லாத்தையும் குப்பையும் மகா நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் ஆக்சுவலாக ஒரு நல்ல செல்வந்தர். அவருடைய அந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது வந்து பயங்கர ஒரு ராஜா குடும்பத்தில் உள்ள அந்த நபருக்கு உண்டான செல்வாக்கு அவர்கிட்ட இருக்கு. ஆனால் என்ன சொல்றாரு, இது எல்லாத்தையும் வந்து வேஸ்ட் அப்படின்ட்டு. ஏன், அதுக்கும் மேலே ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்க போகிறேன். அப்போ இது இருந்தால் அவர் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதே தான் மோசையுமே வந்து சொல்லுவார் இல்லையா. பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அந்த ராஜ விஷயத்தை எல்லாத்தையும் வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்றாரு பாருங்களேன். அப்படி அவர் தெரிந்து கொள்ளும் போது தேவன் இந்த நபரை தான், மோசையை தான் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு அவர் மூலியமா லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த ஒரு மனுஷன் மூலியமா வந்து நம்ம தேவன் என்ன பண்றாரு, எகிப்துல இருந்து கொண்டு வரார் கானானுக்கு. அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த 3 டிப்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.